லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த படமாக இருக்கட்டும், தர்பார் படமாக இருக்கட்டும், 2 படமே சரியாக போகலை. இதனால் சூப்பர் ஸ்டார் இனிமேல் சூப்பர் ஸ்டாராக இருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இனி சூப்பர் ஸ்டாரை ஓரம் கட்ட வேண்டியது தான். அவர் இனி படங்கள்லாம் நடிக்க மாட்டார். அவர் இனிமேல் ஓய்வெடுக்க வேண்டியது தான் என அவர் காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா துவண்டு போகலை. அடுத்து ஜெயிலர் படம் என்ற படத்தில் நடித்தார். ஆனால் நெல்சன் அவர்களோ பீஸ்ட் படத்தை சொதப்பிட்டார். இதனால் நெல்சன் மீது இருந்த நம்பிக்கை ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் போயிடுச்சு. எப்படியும் ஜெயிலர் படத்தை மொக்கையாக தான் கொடுப்பாரு, கண்டிப்பாக ஓடாது என ஒரு பக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ உங்கள் மேலே எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது, நான் சொல்கிற மாரி பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்து அந்த படத்தை எடுக்க வச்சார். அதுக்கப்புறம் மிகப்பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம்னா அது ஜெயிலர் படம். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே சர்வதேச அளவில் கலெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தது ஜெயிலர் படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் படத்தில் நடித்தார். ஆனால் அந்த படத்தில் கேமியோ ரோலில் தான் நடித்தார். ஆனால் அந்த படம் எடுபடலை. சூப்பர் ஸ்டாருக்கு சொதப்பலாக மாறி போச்சு. அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க தான் டைரக்டர். கடைசியில் ஆர்டிஸ்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சப்ப காரணம் சொல்லி தப்பிச்சிட்டாங்க. அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சு ரிலீஸுக்கு வரப்போகிற படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஜெய் பீம், கூட்டத்தில் ஒருவன் போன்ற தரமான படங்களை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றார். மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. லைகா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டு வந்திருக்காம். மேலும் இந்த படத்துடைய மொத்த பேட்ச் ஒர்க்ஸும் சரி, டப்பிங் ஒர்க்ஸும் சரி, எல்லா ஒர்க்ஸுமே இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்களாம். அதனால் அக்டோபர் 10ஆம் தேதி கண்டிப்பாக இந்த படம் திரைக்கு வந்துடும். அன்றைக்கி வரவேண்டியிருந்த கங்குவா படம் பின்வாங்கிட்டு தான் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் வந்தால் ஓரம் ஒதுங்கி தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி ஒதுங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு தான் போகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் வாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் போன்ற ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். சூப்பர் ஸ்டார் கூட யாருமே முன் வரலை. கங்குவா படமும் பின்வாங்கிட்டாங்க. இப்போ சோலோவாக தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை படக்குழு தொடங்கிட்டாங்க. மேலும் சமீபத்தில் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி ஒரு அப்டேட்டை அனிருத் கொடுத்துருந்தாரு. அதாவது மனசுலாயோ அப்படின்ற சிங்கிள் தான் அந்த பாட்டு. ஜெயிலர் படத்தில் மனசுலாயோ அப்படின்ற வசனம் பட்டையை கிளப்பி மிக பெரும் ஹிட் ஆயிருக்கும். அந்த வசனத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்பு இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்காராம். ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ஹுக்கும் பாட்டை எழுதினவர் அவர் தான். இப்போ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சம்பவம் செய்ய பாட்டு எழுதியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அனிருத்தோட வாய்ஸில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த பாட்டு ஜெயிலர் படத்துடைய சாங்கை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மறக்காமல் அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.